முதலாவது திறன் முதலாவது 26 இருந்தா பார்க்கணும். சார். ஆராய்ச்சி. சரிங்க. 26வது கேள்வி. மாகாணம், மாவட்டம், வலயம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டது. இது எங்களுக்கு தெரியும். மாகாணத்துக்குள்ளதான் மாவட்டம் இருக்கு. மாவட்டத்துக்குள்ளதான் வலயம் இருக்கு. இதுல மாவட்டம் எந்த இடத்தால குறிக்கப்படுது என்று பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கரும்பு இனிப்பு போட்டு சொன்னா உப்பு வரும். அருகில் உள்ள உருவில் காணப்படும் சிறிய முக்கோணிகளில் இருந்து புறப்படும் பெரிய இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கத்தக்க சிறிய இலக்கம். இதுல பாருங்க, இதுல பெரிய இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 7, இதுல பெரிய இலக்கம் 5, இதுல பெரிய இலக்கம் 4, இதுல பெரிய இலக்கம் 8. இதை வச்சு கொண்டு ஆக்கக்கூடிய சிறிய இலக்கம் என்றா 4578. விடை 3வது செட். சரியா? டவுட் இல்லதான் இருக்க. அதானே பேசுவாங்க இருக்கிறீங்க. அப்படியா தயாஸ்ரீ? இதை பாருங்க, 2 வாழைப்பழங்களின் விலை 22 ஆகும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, 2000 ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. அதுல மாத்தி நம்பர்ஸ் போட்டுருக்காங்க. நிறைய கவனிச்சு கொள்ளுங்க. 2 வாழைப்பழம் 22 ரூபாண்டா, 22 2ஆல பிரிச்சா ஒரு வாழைப்பழத்தின் விலை 11 ரூபா. தோடம்பழத்தின் விலை வாழைப்பழத்தின் விலையிலும் பார்க்க 4 ரூபா கூட. 11 கூட்டா தோடம்பழத்தின் விலை 15 ரூபா. பப்பாசி பழத்தின் விலை ஒரு வாழைப்பழத்தின் தோடம்பழத்தின் விலைக்கு சமம். அப்ப இதர விலை 26 ரூபா. ஒரு பப்பாசி பழத்தின் விலை யாருன்னு கேட்டா இதை விட சரி. 3 பழங்களிலும் ஒவ்வொன்று வாங்கினா எவ்வளவு செலவாகுது இருக்கிறார்கள்? 52. இதுல அதே மாதிரி காட்சிக்காரர் 3வது. அது எப்படி என்று சொன்னா, நாங்க நடுவால திருடக்குள்ள 2 பக்கம் ஒரே பயிர் இருக்கணும். இது வராது. இதற்கு இருந்தா வரும், இதற்கு இருந்தாலும் வரும். இதுக்கு இது வேறும், ஆனா இது வராது. அதே மாதிரி காட்சிக்காரர் அதுக்கு அப்படியே கீறி பார்க்கிறது. கீறி பார்த்தீங்கன்னா 2வது விடை சரி. அதுல யாருக்கு வேணா கேட்கப்படுறாங்க? பார்த்த கேள்வி என்ன? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பண்ணையொன்றில் 20 ஆடுகள் இருந்தன. ஒரு ஆடு 3 காலுடையது. அங்குள்ள கால்களின் மொத்தம் எண்ணிக்கை. அப்ப 20ல ஒரு ஆட்டுக்கு தானே 3 கால். அப்படின்னா 20 4ஆல பெருக்குங்க, 80 வரும். அதுல இருந்து ஒரு ஆட்டுக்கு 3 கால் என்றபடியா ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா விடை 79. வீதியொன்றில் இடைவெளியில் நேரான பாதையில் 15 கொடி கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. முதலாவது கம்பத்துக்கும் 15வது கம்பத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? வீதியொன்றின் நீளம் 4 மீட்டர் என்று சொன்னா சென்டிமீட்டருக்கு மாத்திரம் 4. சரி, கவனிங்க. Right. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வீதியொன்றில் 4 மீட்டர் இடைவெளியில் 15 கொடிக்கம்பு. 15 என்று சொன்னா ஒன்றை கழிச்சு விட்டோம்னா 14 இடைவெளி. 14 இடைவெளி வரும். 14 4ஆல பிரிக்கி விட்டா 2 16, 2 மீதி, 1 4 4 போட்டு 5, 56 விடையாக இருக்கும். அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ரஜினிஷ் ஓகே அந்த கேள்வி. சரி, 6வது ஒரு ஆள் ரிப்ளை வேண்டாங்களா? சும்மா நீங்க ரிப்ளை ஓல்ரெண்டு சொன்னா கிளாஸ் தேவைங்க. இதை பாருங்க.
விலைப்பட்டியலே அவதானிக்கக்கூடிய எழுதுக விளையாட்டுக்காரன் விலை வந்து கேட்கிறாங்க. இதுல எங்களுக்கு தெரியும் மூன்று இந்த இது தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல ரெண்டு தந்திருக்கிறாங்க. அப்ப இதோட மெட் வெட்டுப்படும் போட்டல் வெட்டுப்படும் 200 இருந்து 180 கழிச்சா பந்திந்த விலை 50 ரூபா. பந்து 50ண்டா 180 இருந்து 50 கழிச்சா கார் 100 ரூபா. இதுல கவனிச்சு கொள்ளுங்க. விளையாட்டுக்காரன் விலை கேட்கிறார்கள் 100 ரூபா. அனைத்து பொருட்களிலும் ஒன்று வாங்குறதுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லி கேட்கிறார்கள். இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல நான் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு 100 ரூபாய், இதுக்கு 50 ரூபான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். பெற்றும் போலும் 180 ரூபான்னு சொன்னா அதோட காரண விலையை மட்டும் தானே கூட்ட போறோம். கூட்டி விடியலன்னு சொன்னா 280 ரூபான்னு சொல்லி வெயிட் பண்ணு. ஒன்றிலும் இது வந்து 180 ரூபாய். பந்திட விலையும் கூட்டுவோம் வேற. பந்திட விலை 50 ரூபான்னு தெரியும். இங்க பாருங்க, இது ரெண்டையும் கூட்டி விட்டா விட வேறு 180 கூட்டி விட்டீங்கன்னா 300 ரூபான்னு வேறு. நாங்க வாங்குற பொருள் பந்தொண்டு, கார் உண்டு, பொட்டில் உண்டு, பெட் உண்டு தான் வாங்க போறோம். அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? இந்த இருக்கிற 3 விலையோட 2வதோட காரண விலையை கூட்டி விட்டாலும் விட வேறு. இல்லாட்டி முதலாவதையும் 3வதையும் கூட்டி விட்டாலும் விட வேறு. 300 ரூபா விட 2வது விட சரியா. அதே போல இதை பாருங்க. தற்போது கண்ணனின் வயது 12 ஆகும். அவருடைய சகோதரரின் வயதின் 4 மடங்கு ஆகும். அப்ப கண்ணனுக்கு வந்து 12 வயசு, சகோதரன் வயதுல 4 மடங்கு. இந்த 4ஆல பிரிக்கணும்னு சொன்னா சகோதரனுக்கு வந்து 3 வயசு. கண்ணனின் வயது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் சகோதரன் வயதுல 2 மடங்கா இருக்கு கேட்டா இந்த 3 2ஆல பெருக்குங்க. 2 மடங்கு தானே கேட்கிறாங்க. பெருக்குறீங்க 6 பேர். இந்த 12ல இருந்து 6 கழிக்கணும்னு சொன்னா விட 6. இன்னும் எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல. நேற்று சொல்லி தந்துடா பாஸ் பேப்பர்ல ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்க, ஏ வந்து தலைகீழா தெரியுது, இ வந்து தலைகீழா தெரியும், ஹெச் வந்து அப்படியே வரும். இந்த விட கேட்டு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையா விட சரி? முதல் 2வது விட தலைகீழா கடை வைக்கிறாங்க. அதனால விடை 2வது. இதுல சொல்லும் சாரி சார் சொல்லும். அது என்னன்னா அந்த சவிசாந்திர அந்த கவரேஜ் பிரச்சனை கவனிச்சுக்கொள்ளும். 5×20 20 2ஆல பிரிக்கப்பட்டு சொன்னா 10. அதே போல 6×4 24 24 2ஆல பிரிக்கப்பட்டா 12. 7×4 28 28 2ஆல பிரிக்கப்பட்டு சொன்னா 14 விடும். அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9 5 14 14 2ஆல பெருக்கிறீங்கன்னா 28 8 3 11 11 2 22 26 2ஆல பிரிச்சிக்கிட்டா 13 வரணும். 13ல 7 கறிஞ்சிக்கிட்டா 6. பார்த்த கேள்வியில் ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? இல்ல. நான் இப்ப கூட இப்ப இது முடியக்குள்ள கூட கேள்வியை பத்தி சொல்லணுமா? இடையில லீவ் ஆகிட்டு போக கூடாதா? இதுல பாருங்க 18வது. முதலாம் 2ஆம் வினாக்களில் அடைப்பில் உள்ள நெருங்கிய தொடர் பற்றி கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தரையில செல்றது. இது வராது. 2வது விசேட பாதையில செல்றது.
இதெல்லாம் தள வடிவம். அப்ப விடை இதுதான் சரி. மற்ற ரெண்டும் திண்ம உருக்களம். இது கீறி பாதிக்கிற சொல்ற விட வேற. முதலாவது சார். சரி. அடுத்தது கீறி பாதி இல்லைன்னு சொன்னா மூன்றாவது. மூன்றாவது. சரி. வழக்குல கடைசியில தீர்ப்பு கிடைக்கும், பரீட்சையில கடைசியில என்ன கிடைக்கும்? பெருமை கிடைக்கும். மாணவர் மாணவருக்கு ஆசிரியர் கற்பிப்பாருன்னா நோயாளிய செய்யறது வைத்தியம். வைத்தியர். இதை பாருங்க. இதுல அவர் இருக்கிற விடையில போடுங்க. முதலாவது விடையை போடுங்க. 5 போட்டு 6, 8 போல 15, 1 மீதி. அப்ப இது வராது. அப்ப இது விடை 2வது. சரி. 1 தொடக்கம் 100 வரை எழுதும் பொழுது 1 21 தடவை எழுதப்படும். வேறு வரிசைப்படுத்தக்குள்ள முதலாவது எண்ணிலும் கடைசி எண்ணிலும் இதுல முதலாவது வேறு வேறு 225. கடைசியா வாரது இது 275. இது ரெண்டையும் கூட்டி கேட்டு சொன்னா விடை 20. பார்த்த கேள்வியில் ஏதாவது கேட்கணும் என்றாங்க? இல்ல சார். இல்ல சார். இதை பாருங்க. இது இதோட சேர்ந்துதான் இது வரும். இதோட இது சேர்ந்து இது வரும். அப்படி என்ன இது இது சேர்ந்தா மூன்றாவது சார். மூன்றாவது. மூன்றாவது விடை. இதுல பாருங்க எத்தனை புள்ளி இருக்குன்னு பாருங்க. 6 இருக்குது. இதுல 5 இருக்குது. இதுல 4 இருக்குது. இதுல 6 இருக்குது. இதுல 5 இருக்குது. 4 இருக்குது. இதுல 6. அப்ப இதுல கட்டாயம் எத்தனை வரணும்? 5. 5 வரணும். அப்ப வராது. இதை பாருங்க. 3, 4, 1, 2 ஆகிய எழுதப்பட்டுள்ள 4 காட்கோட்டங்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய 4 இலக்கங்களில் மிகப்பெரிய எண்ணிக்கும் மிகப்பெரிய எண்ணினதும் 4 இலக்கங்களிலும் மிகச்சிறிய எண்ணினதும் கூட்டத்தொகை. இந்த மிகச்சிறிய இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1234. மிகப்பெரிய இலக்கம் 4, 3, 2, 1. கூட்டிருக்கிற சொன்னா 5, 5, 5, 5. விடை 2வது சொல். 6 பேர் 3 நாட்களில் செய்யும் வேலையை என்றா 6 3 பெருக்கு. 6 3 18. இதுதான் அவங்க 6 பேரும் 3 நாள்ல செய்யற மொத்த வேலை. அந்த வேலையை 9 பேர் என்றா 9 பிரிக்கணும். விடை 2 வேலை. இதுல எப்படி பாக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள், மாணவர்கள் என்று சொல்லுக்கு பதிலாக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் இது 2லயும் தான் வரை. இது 2லயும் பொதுவா வாரது எது? இதுவும் வருது, இதுவும் வருது. 2ம் வருது. அப்ப 2ல ஏதாவது ஒரு படம் தான் அங்க விடையா தந்திருப்பான். ஆகவே விடை அது ஆர்டருக்கு தானே சார்? சாரி, அது ஆர்டருக்கு தானே சார்? ஓடருக்கு இருந்தா ஓடருக்கு இல்லாட்டி இப்படி பார்க்கணும். சரியா? நூலகம் என்று சொல்லுக்கு பதிலாக சொல்லக்கூடியது 2வது. லீப் வருடத்தை குறிப்பது 3வது விடை. பறவைகளின் படி பூசணிக்காய் என்று கேட்கிறார். இதுல எங்களுக்கு தெரியும் 250 கிராமும் 250 கழிச்சு விடுவோம். இந்த 1 கிலோவையும் 500 கூட்டி விட்டா பூசணிக்காய். சரியா? இதுல யாருக்கு பிரச்சனை இருக்கா? இதுல பாருங்க 3 கோடு இருக்கு, 30 இருக்கு. அப்ப 1 கோடு 10. 4 கோடு இருக்கு, 40 இருக்கு. அப்ப 1 கோடு 10. 5 கோடு இருக்காரு, 5 கோடி இருக்கு 50. அப்ப இதுல 60 கோடி வரும்.
சரி, இதுல பாருங்க, கீதாவிலும் மாலா உயரம் கூடிய, கீதாவிலும் மாலா உயரம் கூட, நான் கீழே இருக்கிறேன். மாலாவிலும் ராணி உயரம் கூடிய, மூவரில் உயரம் குறைந்தவர் யாருண்டா? கீதா. 8ம் 5 கூட்டுனா 13 வரும். 20ல இருந்து 7 கழிச்சா 13 வரும். ஆகவே இதுக்கு பொருத்தமானது கழித்தல், இதுக்கு பொருத்தமானது கூட்டல். பாதையில் சென்ற முச்சக்கர வண்டிகளின் சில்லுகளின் எண்ணிக்கை 60. அப்படி என்று சொன்னாங்க. முச்சக்கர வண்டிக்கு 3 சக்கரம். அப்ப 60 3ஆல பிரிக்கப்பட்ட விட 20. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற கொடி ஒழுங்குல காட்டப்படுது. சாரி, சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 88, 85. அப்ப 85வது 85 தான் ஒளியில விடப்பட்டிருக்கு. அப்ப 85 நாங்க 4 கலர் இருக்க முடியும். 4ஆல பிரிக்கப்பட்டா 4 8 கழிச்சா 1 மீதி, 0 மீதி, 5 2 1 4 4 1 மீதி வரும். 1 மீதி வந்தா முதலாவது, 2 மீதி வந்தா 2ஆவது, 3 மீதி வந்தா 3ஆவது, 0 மீதி வந்தா கடைசி கொடி. பாருங்க, 369 இவங்களுக்கு தெரியும். 6 9 3 9 6 3 3 6 வரக்குள்ளே விடை முதலாவது சொல்லும். அடுத்த பாருங்க, அதே இதை போடுங்க. 9 6 3 6ஆல பெருக்க போகும். 6 3 18 2 மீதி, 6 6 36 3 37 78 கடைசியில வாரது. அருகில் காட்டப்பட்டுள்ளது விளக்கப்பட்டது. இதுல எத்தனை காட்டப்பட்டு கேட்டா வடிவா பாருங்க. 1 2 3 4 நன்றாக 16 இருக்கு. 16 அரைவாசி அதை நிலத்தப்பட்டிருக்கு. அப்படி என்ன விட 8 கட்டம். அதை நிலத்தப்படாத அரைவாசி. இதை அடிப்படையாக கொண்டு கேட்டுக்கிறாங்க. அரைவாசி கால்வாசி அதை வச்சுக்கிட்டு கேட்டுக்கலாம். பாதையொன்று இரு கம்பங்களுக்கு இடையில் 3 கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளது. அப்பாதையில் 15 கம்பம் வேண்டா 14 இடவெளி. இப்ப 14 3ஆல பெருக்கிறப்பட்டு சொன்னா 42 வேணும். சமச்சீர் அச்சு அதிகமா இருக்கிறது. பட் இல்ல பாருங்க, இங்கே ஒரு இடத்துல விட வந்திருப்பாங்க. இது பாருங்க, மாம்பழம் 2 விலை 5. இல்லாடி இவ்வளவை கூட்டுக்கொண்டு இவ்வளவை கூட்டி போட்டு வார விடையில இருந்து இதை கழிச்சு விட்டீங்கடா விட வரும். 7 9 19 வரும் இல்லையா? இவ்வளவை கூட்டா 19 வரும். இவ்வளவை கூட்டா 7 வரும். கழிச்சு கிடைச்சா விடை இத போல ஒரு கணக்கு நேரத்துல பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? இல்ல இதுல ஏதாவது விளக்கம் தேவையா? இல்ல சார். ரசிகா ஓகே அந்த கேள்வி. கேள்வி விளங்கிட்டா? அடுத்த கேள்வியை பாருங்க. விலைப்பட்டியலுக்கு ஏற்ப விலை கூடிய பழம் எது? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 5 ரூபா போட்டாலும் இந்த விலை 10 ரூபாய். இது 10 ரூபா போட்ட மட்டும் சொன்னா
இந்த விலை 20,000 என்று சொன்னால் விலைப்பட்டியலுக்கு ஏற்ப கூடியது அன்னாசி. அன்னாசியோன்ற விலை 120 ரூபாண்டா, இது 60,000. இது 60 இது 60, இது 30,000. கீழே உள்ள செவ்வக முடிக்கூடுகளிடையே வெட்டும் போது கிடைக்கும் முக்கோணங்கள் இரண்டு, 4 4 5 6 கிடை. மூன்றாவது விடை சரி. இரண்டா இதுல ஒன்று கிடைக்கும், இதுல ஒன்று வரும், இதுல ஒன்று வரும், இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று வரும். அதே அது சரியான விடை 6,000. அடுத்த கவனிக்க, பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு ஆகும். இன்னும் ஆவதற்கு எவ்வளவு வட்டு கேட்கலாம். அப்ப 1 லிட்டர்ல 1000 மில்லி லிட்டர் இருக்கு. கழிச்சு விட்டியல் என்று சொன்னா விடை 70. இதுக்கு 35 36 விடையை சொல்லுங்க லேசான கேள்வி. 35க்கு முதலாவது விட 35 கொண்டு 37க்கு 2 36க்கு 39க்கு 2 40க்கு 2 தயாஸ்ரீ 36க்கு சொல்லுங்க விடை. 36க்கு 3 சார், 37க்கு 2. அதையா பிரச்சனைகள் இருந்தா கேளுங்களா. 38க்கு 2. இது தெரியும் எங்களுக்கு. நான் 3 விளையாட்டுகளையும் 3 பழங்களையும் விரும்பி சாப்பிடுறாள் யார் என்று பார்த்தா 3க்குள்ளையும் பொதுவா வர்றது பட்கர். அன்னாசி அப்பிளை இரண்டையும் மட்டும். அப்ப அன்னாசிக்குள்ளையும் அப்பளுக்குள்ளையும் வாராள் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வட்டத்தால் அன்னாசி குறிக்கப்படுது. அப்பிள் செவ்வகத்தால. 2க்குள்ளையும் வாரது யாரு? கவிதாவும் சரி, பாலாவும் சரி. இதுல என்ன விடை? பாலா. இது 2வது விடை சரி. அடுத்த பேப்பரை பாருங்க. கீறி பாத்தீங்கன்னா இந்த விட வேறு. 2வது விட சார். 2வது விடை சரி. இதே கீறி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 2வது சார். வட்டங்கள், உருவில் உள்ள வட்டங்கள் 2 ஏத்தது 7. வட்டங்கள் பாத்தீங்கன்னா இதுல 4 5 2 ஒரு கிளப்பு. 39வது கேள்வி விளங்கல சார். ஆம் சார், எனக்கு தான் சார். வட்டத்தால மாம்பழத்தில் தானே சார் குறிக்கப்படுது. அன்னாசி செவ்வகத்தால குறிக்கப்படுது. வட்டத்தால குறிக்கப்படுறது மாம்பழம். ஓகே. அன்னாசியை விரும்பும் பிள்ளைகள் செவ்வகத்தில். குமரன் தானே சார் விட வரும். அப்பளை விரும்பும் பிள்ளைகள் முக்குவம். இதுக்குள்ள 2 பொதுவா வாரது பாத்தீங்கன்னா குமரன். அடுத்தது இதை கடாட்டு விட சொல்லுங்க பாபு. ஏற்கனவே திருத்திக்கலாம். 4க்கு என்ன விட வேற? 1. ஏயும் பியும். அப்படியா? சரி. 5க்கு 18. ஏயும் 2வது விட சரி. இதுல நீளக்கூடிய பாதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதுல 3 4 5 6 7 8 9 10 11 என்றது. விடை 1வது சரி. இதுல பாருங்க, ஒரு சதுரத்துக்கு 2 முக்கோணம் சமம். இத 4 கொடுக்கப்பட்டு சொன்னா இது 2.
அதை போட்டு பார்க்கிறோம். 2 சதுரம் வந்தா முதலாவது விடை சரி. இதுக்கு இது சமன், இது 2க்கு இது சமன். 2க்கு சொல்லுங்க பாபா, என்ன விட வேறு? 8 கொண்டு 9 கொண்டு 8க்கு 1 9க்கு 1 10. நெருங்கிய தொடர்பற்றது கேட்கிறார்கள், விடை இது வேணும். இதுக்கு நெருங்கிய தொடர்பு இது வேறு. தொடர்பற்றதுதான் கேட்கிறாங்களா? 10க்கு 2 அடுத்தது 12வது சொல்லுங்க. 12க்கு 2 12க்கு 2. யாருக்கு டவுட் இருக்கா? இதுக்கு பாருங்க, 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம். 16க்கு 2 லிட்டர் என்று சொன்னா 4 மீட்டர் அகலம் 12 14 48. 16 3 மடங்கு தான் இது. அப்ப 2 3ஆல பெருக்கி விட்டா 6 லிட்டர். விற்பனையாளர் வியாபாரிட்ட போய் பொருட்கள் வாங்குவாங்கன்னா கொள்வனவாளர் யார் போவார்? விற்பனையாளர் வியாபாரி என்று சொன்னா கொள்வனவாளர் நுகர்வோர் என்று சொல்லலாம். விற்பனையாளர் வியாபாரி ரெண்டும் ஒரே கருத்து தானா? அருகில் தரப்பட்டுள்ள வடிவத்தை சதுரமாக மாற்றுவதுடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்சம் இதுல 4 என்றால் 2க்கு 16 வரணும். 16 சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 16ல இருந்து 4 2 6 7 கழிச்சு கேட்டா விடைய 9. இதுல ஏன் 16 பேரோட மட்டும் குறுக்ககள் இயங்குறாங்க கேட்கலாம். 9க்கு 10 வரையான எண்களில் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகைக்கும் இரட்டை எண்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் 5. ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை காட்டுறா 1 இருந்து 10 என்று சொன்னா 10 நேரவாசி 5 5 5 அளவு இருக்கும் 25 பேர். இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை காட்டுறது எக்ஸ்கியூஸ் மீ சொன்னா சார் 5 அந்த அடுத்த இலக்கத்தால 15வது கேள்வி விளங்கல சார். 30 கழிச்சு விட்டியல் சொன்னா 15. ஆம் சார். இதுல என்னன்னா ஒரு சதுர வடிவமாக அதோட சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச அடைப்பு தான் கேட்டிருக்கிறான். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் சதுரமா மாத்திரம்டா கீழே 4 வந்தா இதுலயும் 4 வரணும், இதுலயும் 4 வரணும், இதுலயும் 4 வரணும். இப்ப 2க்கு 16 வரணும். வந்தா தானே சதுரமா மாறும். நீங்க இதை மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா இது செவ்வகமா தான் இருக்கும். இதுக்குள்ள கவனிக்க சொல்லுங்க, இப்படி போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அது செவ்வகமா தான் இருக்கும். சதுரம்டா எல்லா பக்கமும் சமனா வரும். இப்படி போட்டீங்களா விடை என்ற வரும் 4 5 தான் வரும். சரியோ? இது சதுரம் இல்லை. ஏன்னா இங்க 3 இருக்குது, இங்க 4 இருக்குது. அப்ப அப்படி வரக்கூடாது. சதுரப்பட்டா மேலே 4 வரணும், எல்லா பக்கமும் அதே இது வரும். மேலைட்டு ஒரு 4 எக்ஸ்ட்ரா வரும். 5 4 9. அதை விட என்னன்னு சொன்னா கீழே 4 கண்டியல் என்று சொன்னா 4 4 பேருக்கு 16. அதுல இருந்து இருக்கிற சதுரத்தை கழிச்சு விடு. 7 கழிச்சு விட்டீங்க அப்படியே 9. தேங்க்யூ சார். இதை பாருங்க, இது தெரியும் தானே 1 தொடக்கம் 10 வரையான எண்கள்ன்ற ஒற்றை எண் காட்டுறா 10 நேரவாசி 5 5 5 பெருக்கிறீங்கன்னா ஒற்றை என்ற கூட்டுத்தொகை வேறு 25 வேறு. இரட்டை என்ற கூட்டுத்தொகை காட்டுறதுக்கு 5 அடுத்த இலக்கத்தால பெருக்கும் 6 30. 30ல இருந்து 25 கழிச்சா விடை 5 இருக்கும். சீக்கு எதிர்பக்கத்தாரை இருக்கிறார்கள். அப்ப இரட்டை கடைப்படி வெட்டலாம். ஏ வெட்டப்படும், ஏ வெட்டப்படும், டி வெட்டப்படும், டி வெட்டப்படும். மீதியா இருக்கிறது 5 பேர் 4 4 4 20 20 2ஆல பிரிச்சா 10. 2017ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். அப்ப நடுநாள் வந்து ஜூலை மாசம் 2ஆம் தேதி. புரியும்? அப்ப இதை பார்த்திருக்கிறோம். இதுல டவுட் சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. இரவைக்கு 8 இருந்து 8:30 வரைக்கும் கிளாஸ் இருக்குமா? எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஐடி இப்ப போட்டு விடுவோம். பாய் சார்.